கொடைக்கானலில் கடுமையான பனிமூட்டத்திற்கு மத்தியில் சுற்றுலா பயணிகள் படகு சவாரி செய்து மகிழ்ந்தனர். கொடைக்கானல் மலைப்பகுதிகளில் காலை வேளையில் மிதமான வெப்பம் நிலவியது. மாலை வேளையில் அடர்ந்த பனிமூட்டம் சூழ்ந்தது. குறிப்பாக ஏரிச்சாலை, மூஞ்சிக்கல், அண்ணாசாலை, ஆனந்தகிரி, சீனிவாசபுரம் உள்ளிட்ட நகரின் பல்வேறு பகுதிகளிலும் வத்தலகுண்டு, பழனி பிரதான மலைச்சாலைகளிலும் அடர்ந்த பனிமூட்டம் நிலவியது. அடர்ந்த பனிமூட்டத்தின் இடையே நட்சத்திர ஏரியில் குவிந்த சுற்றுலா பயணிகள் படகு சவாரி செய்து மகிழ்ந்தனர். எதிர்வரக்கூடிய வாகனங்கள் தெரியாத அளவிற்கு கடுமையான பனிமூட்டம் நிலவியதால் வாகனங்கள் மெதுவாக ஊர்ந்து சென்றன. சபரிமலையில் வரும் 14ஆம் தேதி மகரவிளக்கு பூஜை நடைபெற உள்ள நிலையில் இன்று முதல் கோயில் திறந்திருக்கும். மகரவிளக்கு பூஜைக்காக சபரிமலை ஐயப்பன் கோவில் நடை இன்று திறக்கப்பட உள்ளது. சபரிமலையில் கடந்த சனிக்கிழமை மண்டல பூஜை நடைபெற்றதை அடுத்து இரவு 10 மணிக்கு ஹரிவராசனம் பாடப்பட்டு கோவில் நடை சாத்தப்பட்டது. இந்நிலையில் மகரவிளக்கு பூஜையொட்டி சபரிமலை கோவில் நடை இன்று மாலை 5 மணிக்கு மீண்டும் திறக்கப்படுகிறது. தந்திரி கண்டனர் மகேஷ் மோகனர் முன்னிலையில் மேல்சாந்தி பிரசாந்த் நம்பூதிரி நடையை திறந்து வைத்து தீபாராதனை நடத்துகிறார். இரவு 11 மணிக்கு நடை சாத்தப்பட்டு நாளை அதிகாலை 3 மணிக்கு நடை திறக்கப்பட்டு வழக்கமான பூஜைகளுடன் நெய்யபிஷேகம், உச்ச பூஜை போன்றவை நடைபெறும். முத்தாய்ப்பாக வரும் ஜனவரி 14ஆம் தேதி மகரவிளக்கு பூஜை நடைபெறுகிறது. அன்றைய தினம் மாலை 6:25 மணிக்கு ஐயப்பனுக்கு திருவாபரணம் அணிவித்து சிறப்பு தீபாராதனை நடைபெறும். தொடர்ந்து மகர ஜோதி தரிசனம் சன்னிதானத்தில் நடைபெறும். மண்டல விளக்கு பூஜை சீசனில் 36 லட்சத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் ஐயப்பனை தரிசித்தது குறிப்பிடத்தக்கது. வீட்டு தோட்டத்திற்குள் புகுந்த பாம்பினை அந்த வீட்டு வளர்ப்பு நாய் 1.5 மணி நேரமாக குறைத்து அதனை நகரவிடாமல் பார்த்துக் கொண்ட காட்சிதான் இது. கடலூர் கோண்டூர் பகுதியில் உள்ள மலையப்பன் நகர் பகுதியைச் சேர்ந்தவர் வேல்முருகன். இவர் தனது வீட்டில் நாய் ஒன்றை வளர்த்து வரும் நிலையில் அது நள்ளிரவில் தொடர்ந்து குறைத்துள்ளது. இதனால் சந்தேகமடைந்த வேல்முருகன் வெளியே வந்து பார்த்துள்ளார். அப்போது அங்கு நல்ல பாம்பு ஒன்று படம் எடுத்தபடி இருந்துள்ளது. உடனடியாக இதுகுறித்து வன ஆர்வலருக்கு தகவல் அளித்துள்ளார். அவர் வர 1 மணி நேரத்திற்கு மேலாகியுள்ளது. இந்த நேரத்தில் வீட்டிற்குள் பாம்பு புகுந்து விடுமோ என வேல்முருகன் அச்சமடைந்தார். ஆனால் சுமார் 1.5 மணி நேரத்திற்கு அந்த நாய் தொடர்ந்து குறைத்துக் கொண்டே இருந்தால் பாம்பு வேறு எங்கும் நகராமல் இருந்தது. பின்னர் வந்த வன ஆர்வலர் பாம்பினை பிடித்து காப்புக்காட்டில் விட்டார். திருச்சி ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோயிலில் பரமபத வாசல் திறக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்த விவரங்களுடன் செய்தியாளர் ரகுவரன் இணைந்திருக்கிறார். ரகுவரன், முழு விவரங்கள். பூலோக வைகுண்டம் பெரிய கோயில் என்றெல்லாம் அழைக்கக்கூடிய சொர்க்கவாசல் என்றாலே ஸ்ரீரங்கம் தான் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இருக்கக்கூடிய ஸ்ரீரங்கத்தினுடைய பரமபத வாசல் அருகே தான் நம்ம இருக்கிறோம். அந்த வழியாக இரவு முழுவதுமாக வருவதை பார்க்க முடிகிறது. குறிப்பாக 4:45 மணிக்கு மூலஸ்தானத்திலிருந்து புறப்பட்ட நம்பெருமாள் சரியாக 5:45 மணிக்கு 1 மணி நேரம் அவர் உள்ளேயே பிரகாரத்தை சுற்றி வந்த பிறகு 1 மணி நேரம் அவர் பிரகாரத்தை சுற்றி 5:45 மணிக்கு இந்த பரமபத வாசலை கடந்தார். அதாவது பெருமாள் அந்த பரமபத வாசலை கடந்த பிறகுதான் அந்த பக்தர்கள் அவர் பின்னால் வருவது ஐதீகம். அதன் அடிப்படையில் தான் தற்போது பெருமாள் அர்ஜுன மண்டபத்திற்கு அவர் அங்கு சென்றிருக்கக்கூடிய சூழ்நிலையில தற்போது பக்தர்கள் நள்ளிரவு முதலே பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்தார்கள். 4 மாட வீதிகளிலும் ஏராளமான பக்தர்கள் காத்திருந்தார்கள். அந்த பக்தர்கள் எல்லாம் தற்போது பார்த்தீங்கன்னா ரங்கா ரங்கா கோஷத்துடன் கோவிந்தா கோஷத்துடனும் தற்போது இந்த பரமபத வாசலை கடந்து வரும் காட்சிகளை தான் நம்ம தற்போது பார்த்து கொண்டிருக்கிறோம். காலை 9:30 மணியிலிருந்து மாலை 5:30 மணி வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவர் மண்டபத்திலிருந்து பெருமாள் காட்சியில் இருக்கிறார். குறிப்பாக சிம்மகதியில் பெருமாள் அவர்கள் ரத்தின அங்கியோடு எழுந்தருளிய காட்சியை கண்டு பக்தர்கள் பரவசமடைந்தனர். தற்போது நம்பெருமாள் காட்சியளித்துக் கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் அவரை தரிசிப்பதற்காக அவரது பாதையில் பரமபத வாசல் வழியாக தற்போது பக்தர்கள் வந்து கொண்டிருக்க காட்சிகளை தான் நம்ம தற்போது பார்த்துட்டு இருக்கோம். லாவண்யா, விவரங்களுக்கு நன்றி ரகுவரன். சென்னை திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி கோவிலில் சொர்க்கவாசல் திறக்கப்பட்டு பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சாமி தரிசனம் செய்து வருகிறார்கள். இது தொடர்பான விவரங்களுடன் களத்திலிருந்து செய்தியாளர் லிபிகா இணைந்திருக்கிறார். லிபிகா, பரமபத வாசல் திறப்புக்காக கோயில் என்னென்ன சிறப்பு ஏற்பாடுலாம் செய்யப்பட்டிருக்கு?
திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி திருக்கோவிலில் ஏகாதசியை முன்னிட்டு இன்று காலை 4:30 மணி அளவில் சொர்க்கவாசல் என்பது திறக்கப்பட்டது. தொடர்ந்து தற்போது பார்த்தசாரதி பெருமாள் சொர்க்கவாசல் வழியாக நம்மாழ்வாருக்கு எழுந்தருளி காட்சியளித்தார். தொடர்ச்சியாக தற்போது பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று தொடர்ந்து சாமி தரிசனம் செய்து சொர்க்கவாசல் வழியாக சென்று கொண்டிருக்கின்றார்கள். குறிப்பாக இதற்காக பல்வேறு ஏற்பாடுகள் கோவில் நிர்வாகம் சார்பில் செய்யப்பட்டிருந்தது. கோவில் முழுவதுமே வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு பூக்கள் மற்றும் பழங்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. அதே போன்று தொடர்ச்சியாக சொர்க்கவாசல் திறக்கப்பட்டதையொட்டி தற்போது தரிசனம் செய்வதற்காக பக்தர்கள் உள்ளே அனுமதிக்கப்பட்டு வருகிறார்கள். கோவில் முழுவதுமே 1000த்திற்கும் மேற்பட்ட பக்தர் காவல்துறையினர் இன்றைய தினம் பாதுகாப்பு பணியில் ஈடுபட இருக்கின்றார்கள். அதே போன்று 90க்கும் மேற்பட்ட சிசிடிவி கேமராக்கள் மூலமாக பல்வேறு இடங்களில் கண்காணிக்கப்பட்டு வருகின்றது. குறிப்பாக மருத்துவ வசதி, கழிவுநீர் வசதி, கழிப்பிட வசதி, குடிநீர் வசதி உள்ளிட்ட வசதிகளும் கோவில் நிர்வாகம் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. தொடர்ச்சியாக இன்று நாள் முழுவதுமே பக்தர்களுக்கு சாமி தரிசனம் செய்வதற்கான இந்த ஏற்பாடு என்பது கோவில் நிர்வாகம் சார்பில் செய்யப்பட்டிருக்கின்றது. இன்று இரவு முழுவதும் நீண்ட வரிசையில் நின்று 3 மணி நேரத்திற்கு மேலாக நின்று சாமி தரிசனத்தை தற்போது பக்தர்கள் செய்து வருகிறார்கள். லாவண்யா, விவரங்களுக்கு நன்றி லிபிகா. திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் அதிகாலை 1:30 மணிக்கு சொர்க்கவாசல் திறக்கப்பட்டு பக்தர்கள் தரிசனத்திற்கு அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இதுகுறித்த விவரங்களுடன் செய்தியாளர் புஷ்பராஜ் இணைந்திருக்கிறார். புஷ்பராஜ், ஆன்லைன்ல பதிவு செய்வர்கள் மட்டும்தான் அனுமதிக்கப்படுகிறார்களா? எவ்வாறு பக்தர்கள் அனுமதிக்கப்படுறாங்க இப்போ? லாவண்யா, வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு இன்று அதிகாலை மணி 1:40க்கு ஏழுமலையான் கோவில் சொர்க்கவாசல் திறக்கப்பட்டது. சொர்க்கவாசல் திறக்கப்பட்டவுடன் ஏழுமலையான் கோவில் உற்சவமூர்த்திகளான ஸ்ரீதேவி பூதேவி மலையப்ப சுவாமி சொர்க்கவாசல் பிரவேசம் செய்தனர். தொடர்ந்து தேவஸ்தான ஜீயர்கள், உயர் அதிகாரிகள், தேவஸ்தான அறங்காவலர் குழுவினர் ஆகியோர் சொர்க்கவாசல் பிரவேசம் செய்தனர். அதனைத் தொடர்ந்து மிக முக்கிய பிரமுகர்களுக்கு மட்டும் சிறப்பு அனுமதியின் பேரில் ஏழுமலையானை வழிபட்டு சொர்க்கவாசல் பிரவேசம் செய்ய அனுமதி அளிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து இலவச தரிசன டோக்கன்களை முன்பதிவு செய்து கொண்டு வந்த பக்தர்களுக்கு மட்டும் தற்போது ஏழுமலையானை வழிபட்டு சொர்க்கவாசல் பிரவேசம் செய்ய அனுமதி அளிக்கப்பட்டு வருகிறது. இன்று வைகுண்ட ஏகாதசி, நாளை துவாதசி, நாளை மறுநாள் ஆங்கில புத்தாண்டு ஆகிய 3 நாட்களும் இலவச தரிசன டோக்கன்களை முன்பதிவு செய்து கொண்டு வரும் பக்தர்களுக்கு மட்டுமே அனுமதி என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் இலவச தரிசன டோக்கன்களுடன் வந்து கொண்டிருக்கும் பக்தர்களுக்கு மட்டுமே சாமி தரிசன வாய்ப்பு என்றும் அறிவிக்கப்பட்டு அந்த நடைமுறை தொடரப்படுகிறது. இது தவிர 2ஆம் தேதி முதல் 8ஆம் தேதி வரை 7 நாட்கள் திருப்பதி மலையில் இலவச தரிசன நடைமுறை மட்டுமே அமலில் இருக்கும். அப்போது டோக்கன் திருப்பதி மலைக்கு நேரடியாக வந்து வைகுண்டம் காத்திருப்பு மண்டபத்தில் காத்திருந்து ஏழுமலையானை வழிபடலாம் என்றும் அறிவிக்கப்பட்டு அதற்கு தேவையான ஏற்பாடுகள் நடைபெற்று வருகிறது. லாவண்யா, விவரங்களுக்கு நன்றி புஷ்பராஜ். கோயில் வந்தோமே, பொன் வாசல் நின்றோமே, எதிரில் வருவாய் பெருமாளே. ಶ್ರೀಧರ ಹರಿ ಗೋವಿಂದ, ಶೇಷಾಚಲ ಗೋವಿಂದ.